Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல கஸ்டர்ட் கப் கேக் ரெசிபி எப்படி எல்ஜி அவனில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கப் கேக் ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 முட்டை எடுத்துருக்காங்க. இதை வந்து உடச்சி நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கையாலே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேங்க. உங்கள்கிட்ட எக் செப்ரேட்டர் இருந்ததுன்னா நீங்கள் செப்ரேட்டர் வச்சு செப்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக எல்லோ தனியாக ஒயிட்டு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சக்கருவை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடுறேன். இதே மாதிரி மித்த 2 முட்டையும் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்து நான் இந்த எக்கோட ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடுன்னு மாற்றி மாற்றி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நமக்கு வந்து ஒரு ஃப்ளப்பியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஒரு ஃப்ளப்பியான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்து இந்த எக்கோட எல்லோவையும் நான் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு நல்லா ஃப்ளப்பியாக வராதுங்க, ஆனால் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. 2யும் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஜன்னி எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு, அதாவது 150 கிராம் அளவுக்கு மைதா, இன்னும் 1 கப் அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம மைதா இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்து இதையும் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துடலாங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நமக்கு வரும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து ஒரு கேக் பேட்டருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லோ கரு சேர்த்துட்டேன். இப்போ இது கூட வெள்ளைக்கரு பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளப்பியாக பீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கேக் நல்லா ஒரு ஸ்பாஞ்சியான டெக்ஸ்சருக்கு கிடைக்குங்க. அதனால எக் ஒயிட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்கான பேட்டராக கிடச்சிருக்கு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மூலயமா இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கப் கேக் மோல்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மோல்டில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கீ தடவி இருக்கேன். இப்போ எல்லா மோல்டுலேயும் 3/4 அளவுக்கு நான் பேட்டர் ஊற்றி வச்சிடுறேன். உங்கள்கிட்ட கப் கேக் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பேட்டர் ஊற்றலாங்க. என்கிட்ட அது இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக மோல்டுலேயே ஊற்றிடுறேன். எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மேலே டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். அவனை வந்து ஆல்ரெடி நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கப் கேக் மோல்டை வச்சுட்டு டைமிங் செட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 14 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன்.
டைமிங் செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா டைமிங்ஸ் ஓடும். உள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் பேக் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், கேக் நமக்கு நல்லா ஃப்ளப்பியாக ரெடி ஆகிடுச்சு. கேக் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் இல்லைனா டூத்பிக் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். கேக் பேட்டர் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிடுங்க. டிமோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடியிலையும் நமக்கு நல்ல கலர் மாறி இருக்கு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குதுங்க. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கஸ்டர்ட் கப் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.